அன்பானவர்களே, ஜாய் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறுகின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தை நாம மத்தேயு எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 to 15 வரைக்கும் நாம் தியானித்து வருகிறோம் கடந்த வாரங்களிலே. இந்த வாரத்திலே 15 அதிகாரத்தினுடைய பின்பகுதியான 21வது வசனத்திலிருந்து 28வது வசனத்தை உள்ள சத்தியத்தை நாம ஆழமாக நாம் தியானிப்போமாக. எல்லாரும் அறிந்தது தான், நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15:21. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீயோன் பட்டணத்தின் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசையில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதா என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கை தின்னுமே என்றார். 28. இயேசு அதற்கு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அன்பாலே, இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் அவள் விசுவாசம் பெரிது என்று மெச்சிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு சில இடத்துல அவங்களுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்றார். ஒரு இடத்துல 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்றார். இஸ்ரவேலரை பார்த்து, இஸ்ரவேலருக்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு. ஏன்? அவனுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது? அதனுடைய ரகசியம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது என்று உலகத்துக்கு நிரூபித்தவன் அந்த 100க்கு அதிபதி. அவன் இஸ்ரவேலன் அல்ல, யூதன் அல்ல, அன்பாலே அவன் ஒரு புறஜாதியான். ஆனால் இயேசுவை அவன் விசுவாசித்தான். அப்ப விசுவாசித்த அவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, நீ இங்க என் வீட்டுக்கு நீங்க வரவே தேவையில்ல, ஒரு வார்த்தை நீ இங்கிருந்து சொல்லு, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். அப்பதான் திரும்பி பார்த்து யூதர்களை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையேன்னு. அன்பாலே, அதுதான் மெச்சுகிற விசுவாசம். அன்பாலே, அதே போலதான் இங்க இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சுகிறார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியதுன்னார். அப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் அவளுக்குள்ள என்ன அந்த அம்சம் இருந்ததுன்னா, நாய் என்று சொல்லியும் அவள் என்ன செஞ்சா, ஆமா ஆண்டவரே, நாய் தான் என்று அவரு என்ன செஞ்சா, ஒத்துக்கிட்டா. நீங்க உன்னை பார்த்து என்ன பார்த்து நாயின்னு சொன்னா என்ன செய்வோம்? நீ நாய், உங்க அம்மா நாய், எல்லாம் உங்க பரம்பரைய நாயின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அப்படிதான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. எல்லாம் கிறிஸ்துவ குடும்பம். இன்னைக்கு கூட ஒரு தம்பி போன் பண்றார், அண்ணே, இந்த மாதிரி என் மனைவி கோச்சிட்டு போயிட்டா, நான் அடிச்சுட்டேன் அப்படின்றார். அன்பாலே, அடிக்கிறதுக்கா நம்ம ஏசாமியுடைய சத்தியத்தை கேட்கிறோம்? கோச்சிக்கிறதுக்கா ஏசாமியுடைய சத்தியத்தை கேட்கிறோம்? ஒரு அனாவசியமான ஒரு சின்ன தகராறு, ஒரு படத்தை வெளியில கொண்டு போய் போட்டாரு, அதுக்கு மனைவி பெரிய தண்டவளத்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒண்ணுமில்லாத விஷயத்தாங்க பிசாசு நம்ம மத்தியில சண்டையை கொண்டு வரான். அன்பாலே, இங்க அந்த விசுவாசம் எங்க போச்சு? பெரிய விசுவாசம் இல்லை. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போறது நல்லதல்லன்றாரு. அவன் என்ன சொல்றான்? மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை தின்னுமே என்றார். அப்ப மெய்தான் ஆண்டவரேன்னா என்ன அர்த்தம்? நான் நாய் தான், நாங்க நாய்க்குட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லல, நாங்க புறஜாதி தான், நீ வந்து யூதர்களுக்கு தான் வந்தீங்க, ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா மேஜிலிருந்து விழுகிற அந்த சிந்தர துணிக்கை நீ திரும்பி பிள்ளைகளுக்கு கொடுப்பியா? நாய்க்கு தானே போடுவ, வேஸ்ட் கோலையில் தானே போடுவ, அந்த மாதிரி எனக்கு செய்யுங்க, அந்த சிந்தரத்தை கொடுங்க, எனக்கு அது போதுன்றா. அப்ப எவ்வளவு பெரிய தாழ்மையின் ஆவி அவளுக்குள்ள இருந்ததை அவர் பார்த்தார். இன்னைக்கு கிறிஸ்துவலா இருக்கிற நமக்குள்ள அந்த தாழ்மையின் ஆவி நமக்குள்ள இருக்குதா? ஆனா நம்ம விசுவாசி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம்.
அன்பாலே நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே சுருன்னு ஏறுது. கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது தாய் தகப்பனோ பிள்ளைகளோ சொல்லிட்டா உடனே ஏறுது, உடனே கோச்சிக்கிறோம், வைராக்கியம் பாராட்டுறோம், சண்டை போடுறோம், பெரிய பிரச்சனையாக ஆளாகிறோம். அன்பாலே இப்படிதான் இன்னைக்கு நம்ம பிரஸ்டீஜ் பார்த்துக்கிட்டு ஈகோக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் பெரிய விசுவாசமா இருக்கிறதா சிறிய விசுவாசமா இருக்கிறதா நீங்க தான் முடிவு பண்ணணும். அன்பாலே நம்முடைய விசுவாசம் துட்ட மனவசதாக இருக்கிறது, சின்ன விசுவாசமா இருக்கு. அதனால்தான் எதையும் நம்மளால டாலரேட் பண்ண முடியல, தாங்கி கொள்ள முடியல, சகிக்க முடியல. அன்பாலே 1 கொரிந்தியர் 13 நம்ம எல்லாம் படிக்கணும். அது அன்பினுடைய இலக்கணத்தை பவுல் அழகா எழுதுறார். அன்புன்னா என்னடான்றது இலக்கணம் எழுதினார். ஆண்டவர் அதுலயும் ஆண்டவருடைய அன்புக்கு இலக்கணத்தை அவர் அழகா எழுதுறார். எந்த அப்போஸ்தலனும் செய்யாத ஒரு காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் செய்தார். நம்ம மனுஷனுக்கு மனுஷன் காட்டுற அன்பு நிபந்தனை உள்ள அன்பு. நீ நேசிச்சா நான் நேசிப்பேன், நீ என்ன உதாசீனப்படுத்த நான் உதாசீனப்படுத்தாதீர்கள். பேதுரு அதான் சொல்றாரு, நாம் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்க, நம்மளை உதாசீனப்படுத்தவங்கள ஆசீர்வதின்றார். நம்ம செஞ்சோமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவ்வளவுதான். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை நாமளே டெஸ்ட் பண்ணுவோம். அன்பாலே இந்த காரியத்தை நாம இதுல என்ன சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். இன்னைக்கு நாம கிறிஸ்துவனா இருந்து காணாம போயிருக்கிறோம். அன்னைக்கு யூதர்கள் காணாம போயிருந்தாங்க, இஸ்ரவேல் காணாம போயிருந்தாங்க. என்னன்னா காணாமல் போறதுன்னா என்ன? சத்தியத்துக்கு அவுட் ஆஃப் சத்தியத்துக்கு போயிட்டாங்க, அதான் காணாமல் போனது. சத்தியத்தை தொலைச்சிட்டாங்க. காணாமல் போறதுன்னு என்ன? தொலைந்து போறது. அப்ப சத்தியத்தை அவர்கள் தொலைந்து போனதுனால, தொலைத்து விட்டதுனால தான் அவர்களை காணாமல் போன இஸ்ரவேலர்னு சொன்னார். இன்னைக்கு அதே நிலைமை இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்குது. அன்பாலே அநேக திருச்சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? சத்தியத்தை தொலைத்து விட்டு காணாமல் போகிறார், வாழ்க்கையில காணாமல் போகிறார்கள். அன்பாலே நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம தேடி கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு காலையில கனடாப்பார் இயேசுக்கு என்ற ஒரு குரூப்பு நான் வார்த்தை கொடுத்தேன். தேடுவதை குறித்து எப்படி நம்ம தேடுகிறோம், எதை தேடுகிறோம்? இன்னைக்கு கூகுள்ல போய் எதையே தேடுறோம். பைபிள்ல தேடு, உனக்கு நிம்மதி வரும், சமாதானம் வரும். சமாதானத்துக்குரிய காரியத்தை பைபிள்ல தேடு. இன்னைக்கு கூகுள்ல தேடினாலும் அது ஏஐ போய் கேட்டாலும் தேடினாலும் உனக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. இன்னைக்கு செய்தியே ஏஐ போய் தேடுறோம், கூகுள்ல தேடுறோம். அதெல்லாம் விட்டுட்டு சத்தியத்தை படியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடந்த வாரம் நான் அதான் சொன்னேன். பெரேயா பட்டணத்து மக்கள் அப்போஸ்தலர் 17:11 என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் தேடினார்கள், சத்தியத்தை தேடினார்கள், ஆர்வத்தோடு மனவாஞ்சையாய் வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதோ என்று ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளாய் மாறினார்கள். இன்னைக்கு நாம நற்குணசாலிகளாய் மாறணுமா? அன்பானே, நாம எப்படிப்பட்ட குணத்துல இருக்கிறோம்? ஒரு சின்ன சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியல. இங்க இவர நாய்க்குட்டிகள்ன்றார், நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதான்றார். மெய்தான் ஆண்டவரே, அங்கதான் அவருடைய தாழ்மை இருக்கிறது. மெய்தான். இன்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோமா? நம்ம தவற ஒத்துக்கிறோமா? நம்ம அன்பாலே இன்னைக்கு ஒற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் அதுல மகிமைப்படுவார். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அன்பாலே இன்னைக்கு அந்த தம்பிகிட்ட அதை தான் சொன்னேன். உன் மனைவிட்ட போய் மன்னிப்பு கேளு. நீ அடிச்சது தவறு, நீ சத்தியத்தை அறிந்தவன், அவள் சத்தியத்தை அறியாத பொண்ணு. அவ கோபிச்சு கொள்ளலாம், எல்லாத்துக்கும் அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா சத்தியம் தெரியாது. நீ டெய்லி சத்தியத்தை கேட்கிற. அப்ப டெய்லி சத்தியத்தை கேட்ட ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கணுமா, மாமிசத்துக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கணுமா? எல்லா சத்தியம் உனக்கு தெரியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மாமிச கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க. மனைவி பேசிட்டா, மனைவி சொல்லிட்டா, மனைவி இப்படி பேசிட்டான்னு கை நீளுது. அன்பாலே, மனைவிக்கு வாய் நீளுது, புருஷனுக்கு கை நீளுது. ஆனா கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிப்பா, அல்லேலூயா அப்படின்ட்டு. அன்பாலே, இந்த மாய்மலமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஒத்துக்கொள்வோம். இன்னைக்கு அப்படியே நம்ம தவறு பண்ணாம உடனே நம்ம சரண்டர் ஆகும். மனைவிட்ட போய் மன்னிப்பு கேளு. இங்க மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் எஜமான் மேஜையிலிருந்து விழுகிறத தின்னுமே, பிள்ளை கொடுக்க மாட்டிய, கீழே விழுந்தது விட்டுன்னுவ. எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான இதா இருந்தாலும் விட்டுடணும். ஏன் கீழே விழுந்துருச்சு, நான் தின்ன மாட்டேன், குழந்தைக்கு கொடுக்க மாட்டோம். அதே தான் இங்க சொல்றா. இன்னைக்கு நீ நானும் எப்படி இருக்கிறோம்? அதை ஒத்துக்கொள்ற மனசு இருக்கிறதா?
தாழ்த்துற மனசு இருக்கிறதா? அன்பாலே இன்னைக்கு தாழ்த்துங்கள். ஆண்டவர் நிச்சயமா உனக்குள்ள இருக்கிற பெரிய விசுவாசத்தின்படி உன்னை அங்கீகரிப்பாரான். அன்பாலே இன்னைக்கு இந்த கானானிய ஸ்திரீகிட்ட இருந்த அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் மெச்சுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே என்று சொல்லி, உன் விசுவாசம் பெரியது என்று நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். ஒண்ணுமே செய்யலையா, இவ தன்னை தாழ்த்தினா. ஆண்டுகிட்ட தொடர்ந்து அவ பின்தொடர்ந்தான். சீசர் சொல்றாங்க, இவ ரொம்ப தொந்தரவு பண்றா, இவளை அனுப்பிச்சு விடுன்றாங்க. ஆனா அவர் அப்ப சொல்றாரு, காணாமல் போன இஸ்ரவேலர் வீட்டுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்றார். அன்பாலே இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு கிறிஸ்துவலா இருக்கிற நாமளும் நமக்கு பொருந்துவதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம புறஜாதியா இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலரை போல நம்ம காணாமல் போய் கொண்டிருக்கிறோம். அநேக திருச்சபையில் அநேக கிறிஸ்தவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எனக்கு அழைப்பு என்னன்னாக்கா, அந்த காணாமல் போன கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்லதான் எனக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். ஆனால் தான் இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறும் என்ற நிகழ்ச்சியை நாங்க இவ்வளவு சிரத்தோடு நாங்க உங்களுக்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம் ஜாய் டிவி மூலமாக. அன்பாலே இதை கண்டு ரசிக்கிற நீங்க ரசித்து விட்டு போயிடாதீர்கள், சிந்தித்து பாருங்கள். சத்தியத்தை அறியறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பெரையா பட்டணத்து மக்களை போல, பெரையா பட்டணத்து மக்கள் வேத வாக்கியத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏன் வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதோ என்று ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலியா மாறினார். அப்ப எப்படி ஆராய்ந்தாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தை வைத்து ஆராய்ந்தார்கள். வேத வாக்கியம் இப்படி சொல்லுது, நான் எப்படி இருக்கிறேன். வேத வாக்கியம் இப்படி சொல்லுது, ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது இப்படி சொன்னாரு, நான் இப்படி இருக்கிறேன். அன்பாலே இன்னைக்கு அதை தாங்க ஒப்பிட்டு பார்க்கறது. இன்னைக்கு அதுதான் நம்மளை மெஷர் பண்றது. அதுதான் கண்ணாடின்னு சொன்னாரு பவுல் அப்போஸ்தலன். வேத வாக்கியத்தை இந்த பைபிளை ஒரு கண்ணாடி என்று சொன்னார். என்னன்னா, இன்னைக்கு கண்ணாடி என்னது, உன்னுடைய முகத்தினுடைய காரியத்தை அப்படியே காட்டும். இந்த இடத்துல கொஞ்சோண்டு கறி இருந்ததுன்னா அந்த இடத்துல காட்டும். அப்ப நம்ம தொடச்சிக்கிறோம், சரி பண்றோம். இந்த இடத்துல தலை களைஞ்சு இருந்ததுனாக்கா கண்ணாடி காட்டும், தலையை சீவிடுறோம். ஒளிக்காம காட்டுறதுதான் கண்ணாடி. அப்ப உன்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் நம்முடைய அனைவருடைய கிறிஸ்தவருடைய உள்ளத்தை ஒளிக்காம காட்டுவது இந்த வேத வசனம். அப்ப வேதத்தை படிக்கும் போது உன் இருதயம் எப்படி இருக்குன்றது தெரியும். பார்த்தோம், அதே 15ஆம் அதிகாரத்துல முன்பகுதியை பார்த்தோம். அந்த பரிசேயர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மனுஷனை தீட்டுப்படுத்துது, கை கழுவாத சாப்பிடுறீங்க உங்க சீஷர்லான்னு சொன்னார். அன்பாலே கை கழுவாத சாப்பிடுறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு உள்ளத்திலிருந்து அநேக காரியங்கள் பொல்லாத சிந்தனை எல்லாம் ஒன்னைய தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறத அதை முதல் நம்ம கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்கிறார். இன்னைக்கு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறது பெருசல்ல. இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்துவை போல நாம மாறிடுறோம். இன்னைக்கு அப்படிதான் இந்த பொண்ணுக்கு சொல்றாரு, நீ நல்லதல்ல மெய்தான் ஆண்டவரேன்னு தன்னை தாழ்த்தும் பொழுது உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்துப்படி உனக்கு ஆக கடை, விரும்புவது ஆக கடை. இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவர்களுக்கு விரும்புவது நடக்க மாட்டேங்குது, ஜெபிப்பது ஏன் நடக்கல அப்படின்னாக்கா, நீங்க யோவான் 15ஆம் அதிகாரத்துல நீங்க 7வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அதுக்கு ஆன்சர் அங்கதான் இருக்குது. யோவான் 15:7 என்ன சொல்றாருன்னாக்கா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார். செய்யப்படும். இன்னைக்கு இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்தார். என்ன காரணம்? அவ சத்தியத்தை அறிந்தாள், தன்னை தாழ்த்த கற்றுக்கொண்டாள். ஆனா இஸ்ரவேல் மக்களாகிய யூதர்களும் என்ன செஞ்சாங்க, தொலைந்து போயிட்டாங்க, ஆண்டவரே தொலைச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்துவலா இருக்கிற நாம சபைக்கு போறோம், சத்தியத்தை கேட்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அல்லேலூயா சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா சத்தியத்தை தொலைத்து விட்டோம் அன்பான்லே. இன்னைக்கு அதனாலதான் சொல்ற, நாம இயேசுல தான் நிலைத்திருக்கிறோம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நம்மள நிலைத்தில்லை. அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். நாம கேட்கறது கிடைக்கணும்னா நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில நிலைத்து நிற்கிற ஆண்டவரே மகனா மகளா எங்களை மாற்றுங்க, அப்பொழுது நான் கேட்கறது கிடைக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாழ்த்த சொல்றாரு. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிற இடத்துல கற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. கற்றுக்கொண்டோமா அன்பாவிலே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இந்த சாந்தத்தை மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டு நாம் இளைப்பாறுதலை பெறுவோம். இங்க இந்த கானானிய ஸ்திரீயிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், அந்த பெரிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த ஆவியை இறங்கி, ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை அறிய, சத்தியத்தை கற்றுக்கொள்ள
சத்தியத்தை ஆண்டவரை அறிந்தார்கள் விடுதலை பெறுவ நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் இந்த நிகழ்ச்சியின் மூலமா அநேகரை தொட போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமென். அன்பாலே இதை தொடர்பு கொள்ளுங்கள். இது இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். கீழே நம்பர் இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளும் போது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். தேங்க்யூ.